இப்படி குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா இழுத்து மூச்சு விடணும். லைஃப்ல பொண்ணுங்க கிட்ட குனியறதே நம்ம பொழப்பா போச்சு இல்ல. நீங்க செய்யுங்க. டீச்சர் எனக்கு ஒரு டவுட். என்ன? இந்த மூச்சு இழுத்து விட்டீங்களா அந்த எக்ஸசைஸ் மட்டும் எனக்கு புரியவே இல்ல. டேய் பெருமூச்சு விட்டு நீ பார்த்ததே இல்லையா? யோகால டவுட் இருக்க கூடாது, கிளியர் பண்ணிக்கணும். நல்லா பாருங்க. டேய் பாத்ரா ஹெட்லைட் எகிட்ட போகுது. ஓகே பாய்ஸ், இப்போ அடுத்தது ஃப்ளோர் எக்ஸசைஸ் கத்து கொடுக்க போறேன். இப்படி முட்டி கால் போடுங்க, ரெண்டு கை இப்படி வச்சுக்கோங்க, வலது கால் ஸ்ட்ரெயிட், இடது கை ஸ்ட்ரெயிட் and hold for 30 seconds. இத பண்றதுக்கு வந்திருக்கோம். பண்றா தம்பி, நான் காலை சரியா தூக்கி இருக்கான பாரு. அப்படியே போய் கார் டயர் இருந்தா உச்சா பெஞ்சிட்டு வந்துரு. கார் பேஷன் நாய் மாதிரியே இருக்கு. பாய்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யோகால கான்சென்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். டீச்சர் இவன் கை நடுங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இந்த கை ஒரே கையில பிரஷர் கொடுக்குறீங்க. இப்படி அப்படியே வைங்க. காலு கொஞ்சம் காலை ஒரு தடவை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. டீச்சர் எனக்கு அதே மாதிரி. இப்ப அதே மாதிரி பண்ணா உனக்கு சிக்ஸ் பேக் வந்துருமா? எல்லாத்துக்கும் அலையாதடா, ஹைட்ரஸில் வந்துற போது. டேய் என்னடா நடக்குதுங்க? இவங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது எப்படியா சொல்லி தருது? ஏன் இதுல தப்பு? யோகா சொல்லி கொடுக்கறது தப்பு இல்ல, ஆனா இப்படி சொல்லி கொடுக்கறது தான் தப்பு. ஏங்க அவங்க பொறாமல பேசுறாங்க, நீங்க வாங்க கண்டினியூ பண்ணலாம். பொறாமையா? இவங்க என்ன ராக்கெட்ல பறக்கவா சொல்லி கொடுக்கறாங்க? ஆஃப்டர் ஆல் யோகா தானே. ஆஃப்டர் ஆல் யோகாவா? உனக்கு யோகா பத்தி என்ன தெரியும்? இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே கத்துக்கிட்டேன். ஹலோ, யோகா கத்துக்கிட்டவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இங்க அங்கங்க அன்சைஸா தான் இருக்கு. என் பொண்ணு என்ன பில்டிங்கா ஸ்ட்ரக்சர் இருக்கிற. டேய் உன் பொண்ணோட சைஸ பத்தி பேசுறான், அது கோவப்படாம சிரிச்சிட்டு இந்த இருக்கிற. மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் கோவப்படுறது இல்லப்பா. பெருசா என்ன பண்ணாதான் கோவப்படுவியா? யோகா இஸ் நாட் a joke. முறையா கத்துக்கிட்டதான் கரெக்டா பண்ண முடியும். இங்க இவ்வளவு பேசுறியே, நான் பண்றத பண்ணி காட்டு. சரி பண்ணு. தள்ளு. இத பண்ணு. இவ்வளவுதானே? என்னாச்சு? இடுப்பு சுளுக்கிடுச்சு. என்னது சுளுக்கா? அம்மாடி. டேய் நில்றா. இப்ப போய் நீ என்ன பண்ண போற? மச்சா சுழுகுறதுல எக்ஸ்பர்ட். கபால சுழுகுல இருந்து கணுக்கால் சுழுகு வரைக்கும் 2 செகண்ட்ல எடுத்துருவான். இடுப்பு திருப்பு. இடுப்புல கை வச்சா கைய உடைச்சிடுவேன். ஏமா சுழுக கை வச்சு எடுக்காம பின்ன கரண்டி வச்சு எடுப்பாங்க? எடுக்கலாம். கை வைக்காம சுளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் இருக்கு. கைய வைக்காம ஒரு எப்படி? அப்ப மாதிரி யோசிடா. இந்தா இது வச்சு என்ன பண்றது? அந்த கல்லால இந்த பலகு சென்டர்ல அடி. பலக மேல கல் அடிச்சா சுளுக்கு எப்படி போகும்? சுளுக்கு போதோ இல்லையோ, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போடா. சொல்றல அடி. சுளுக்கு போனோம்னா அடி. அம்மாடி, ஓடுது ஓடுது. துரத்து நாய் கடிக்காது. எங்க குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். இஷ்டத்துக்கு பழ முடியுமா? அவன்டா மச்சான், நாய் துரத்துது. டேய் எத்தனை பசங்க நாயை அலைய விடுறாளுங்க. ஒரு நாள் நாயை அலைய விட்டோம் விடுறா. மச்சி தாவணி விலகும் பார். 500 ரூபாய் பந்தயம். இந்த ரவுண்ட் ஓடும்போது இடுப்பு தெரியும். 1000 ரூபாய் பந்தயம். 1500 ரூபாய் பந்தயம். என்னன்னே தெரியாம மேல் பந்தயம் கட்டுறான் பத்தியா? அறிவிருக்கா? இப்படியா பண்ணுவ? கைப்படாம சுளுக்கு எடுக்கணும்னா இப்படிதான் ஏதாவது பண்ணணும்.